ஓம் முருகா சரணம். வெற்றிவேல் முருகா சரணம். என் அன்பு பிள்ளை, இந்த அப்பன் முருகனின் வாக்கை நம்பிக்கையோடு யார் கேட்டாலும் அவங்களுக்கு கண்டிப்பாக மகிழ்ச்சி வந்து சேர்ந்துடும். இப்போதே நம்பிக்கையோடு என் வாக்கை கேட்கும் உனக்கு நீ எதிர்பார்த்த காரியங்களை எல்லாம் மிக சிறப்பாக நன்மையான விதத்தில் நடத்தி கொடுக்க தான் வந்திருக்கேன். உன்னை சுற்றி நடக்கிற சில விஷயங்களை நினச்சி நீ மனசை போட்டு குழப்பிக்கவோ பயப்படவோ வேண்டாம். உன்னுடைய கடமைகளை மட்டும் நீ கண்ணும் கருத்துமாக கவனமாக செஞ்சினா போதும். கூடிய சீக்கிரமே உன் கடின உழைப்புக்கான பலனை நான் கண்டிப்பாக கொடுப்பேன். நீ எதிர்பார்த்துக்கிட்டு இருக்க எல்லா விஷயங்களிலும் வெற்றியை கொடுத்து உன்னை ராஜா மாதிரி ராணி மாதிரி நான் ராஜ யோகத்தோடு வாழ வைக்க போகிறேன். முதல்ல உன் மனசில் இருக்க கவலைகளையும் குழப்பங்களையும் தூக்கி போட்டுட்டு உன் கடமைகளை மட்டும் நீ தைரியமாக செய்ய ஆரம்பி. நம்பிக்கையோடு என்னை சரணடைந்தால் நான் ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டேன். நீ இழந்த நிம்மதியும் சந்தோஷமும் செல்வமும் கூட உன்னை தேடி இரட்டிப்பாக வந்து சேரும். உன் பிரார்த்தனைகள் அனைத்தையும் நிறைவேற்றி உன்னை நல்லபடியாக மகிழ்ச்சியாக நான் வாழ வைக்கிறேன். அடுத்து என்ன நடக்குமோ, நாளைக்கு என்ன நடக்குமோ, அது என்ன ஆகுமோ, இது என்ன ஆகுமோன்னு எதுக்கு எடுத்தாலும் கவலைப்பட்டுக்கிட்டே இருக்காதே என் செல்லமே. உன் கடந்த காலமும் எனக்கு தெரியும், உன் எதிர்காலத்தில் என்ன நடக்க போகுதுன்னு எனக்கு தெரியும். உன் வாழ்க்கை முழுவதையும் நீ என்கிட்ட ஒப்படைச்சிட்டு உன் கடமைகளை செய். தேவையில்லாமல் கவலைப்பட்டுக்கிட்டே இருக்காம நீ அமைதியாக இருந்தாலே அனைத்தையும் நல்ல முறையில் நான் உனக்கு நடத்தி கொடுப்பேன். எப்போதும் என் வேலை தான் முக்கியம், என் வாழ்க்கை தான் முக்கியம் நீ நினைக்காம உன்னை மேம்படுத்தி கொள்வதற்கான விஷயங்களை பற்றி சிந்தனை செய். உன்னை சுற்றி இருக்கவங்களுக்கும் அவங்கவங்க வாழ்க்கை முக்கியம்தான். யாரையும் கீழே இறக்கவோ யாரையும் தோக்கடிக்கவோ தள்ளிவிடவோ யோசிக்காம உன் வாழ்க்கையை நீ எப்படி உயர்த்துவதுன்னு மட்டும் யோசினா அதுதான் சரியாக இருக்கும். உன் மனசில் கவலைகள் இருந்தாலோ சோகம் இருந்தாலோ கஷ்டம் இருந்தாலுமே கூட அதை நீ வெளிப்படுத்தக்கூடாது. எதுவாக இருந்தாலும் என்கிட்ட வந்து சொல்லு. அடுத்தவங்ககிட்ட போய் பேசும்போது உன் கோபத்தையும் எரிச்சலையும் நீ வெளிக்காட்டிட வேண்டாம் என் செல்லமே. பேசுறதுக்கு முன்பாக நம்ம பேசுகிற வார்த்தைகள் யார் மனசையும் காயப்படுத்திடக்கூடாதுன்ற எண்ணம் உனக்குள்ள உறுதியாக இருக்கட்டும். ஏன்னா நீ பேசுகிற பேச்சு காலாகாலத்துக்கும் அவங்க மனசை கஷ்டப்படுத்தும் வழியை கொடுத்துடக்கூடாது. நீ பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் உயிர் இருக்கு. அது யாரை எப்படியும் வாட்டி வதச்சிடக்கூடாதுன்றதுல நீ எப்போதும் கவனமாக இருந்திடி என் செல்லமே. இந்த அப்பன் முருகன் உனக்கு துணையாக இருந்து உன் வாழ்க்கை கனவுகளை எல்லாம் நனவாக்கி உனக்கான நல்லதை நடத்தி கொடுக்குறேன். யார் என்ன அறிவுரை சொன்னாலும் சரி சரி நான் அமைதியாக கேட்டுக்கோ. யாராவது ஏதாவது அறிவுரை சொல்லும்போது எதிர்த்து பேசுகிறதோ அது தப்பு இது தப்புன்னு வாக்குவாதம் செய்வதோ வேண்டாம். யாராவது ஏதாவது சொன்னாங்கன்னா அமைதியாக கேட்டுக்கோ. ஆனால் ஓ மனசுக்கு என்ன தோணுதோ அதை நீ சரியாக செஞ்சினா போதும். ஏன்னா உன் வாழ்க்கைக்கு எது சரி தவறுன்ற இறுதி முடிவை நீ எடுத்தாதானே அது உன் வாழ்க்கைக்கு சரியானதாக இருக்கும். நேரத்துக்கு சரியாக சாப்பிட்டு சரியான நேரத்துக்கு தூங்கி காலையில் கண் விழிச்சு எந்திரிச்சு உன் பொறுப்புகளையும் உன் கடமைகளையும் நீ சரியாக நேர்மையாக செய்து முடிக்கக்கூடிய அளவுக்கு உன் வாழ்க்கையை நான் இலகுவாக ஆக்கித்தர்றேன். எந்த கஷ்டமும் பிரச்சனையும் உன் வாழ்க்கையில் இல்லாத அளவுக்கு உனக்கு நல்ல சுகத்தையும் சந்தோஷத்தையும் நிம்மதியையும் மகிழ்ச்சியும் கூட நான் கொடுக்குறேன் என் செல்லமே. உன்னை காயப்படுத்தும் மனிதர்களையும் உன்னை கஷ்டப்படுத்தும் மனிதர்களையும் மன்னிச்சு மறந்து கடந்து போக தயாராகு. எந்த சூழலில் யாருடைய வாழ்க்கை எப்படி மாறும்னு சொல்ல முடியாது. உனக்கான சந்தோஷ சூழலை உருவாக்கி தரதுக்கு இந்த அப்பன் முருகன் காத்துக்கிட்டு இருக்கேன். அடுத்தவங்க செய்கிறத பார்த்து அவங்க வழியிலேயே போய் அவங்கள தோக்கடிச்சு நம்ம நல்லா வாழலாம்னு அடுத்தவங்களோட போட்டி போடாதே. உனக்கு என்ன வருதோ உனக்கு எது சரியாக தெரியுமோ அதை நீ சந்தோஷமாக செஞ்சு உன் வாழ்க்கையை ஜெயிக்க தயாராகு. அதே போல் அடுத்தவங்களை பார்த்து நீ பயந்து ஓடிக்கிட்டே இருந்தீன்னா கடைசி வரைக்கும் நீ ஓடிக்கிட்டே இருக்கணும். எதிர்த்து நிற்கிறவங்க எவ்வளோ பெரிய எதிரியாக இருந்தாலும் பயப்படாமல் உன் பலத்தையும் தைரியத்தையும் வெளிப்படுத்து. உன் நல்ல மனசுக்கு உன் வாழ்க்கைக்கான நல்லது அனைத்தையும் நான் செஞ்சு கொடுப்பேன். முதல்ல உனக்கென ஒரு அடையாளத்தை உருவாக்கு. வாழ்ந்தா உன்னை போல வாழணும்னு 4 பேர் சொல்கிற அளவுக்கு உன் வாழ்க்கையை நீ உயர்த்தி வாழணும் என் செல்லமே. உன்னை நீ நேசிக்கும் போது உன் வாழ்க்கையை நீ சரியாக வாழும்போது அதுவே உனக்கு சிறப்பான சந்தோஷத்தை கொடுத்துடும். எல்லா கனவுகளும்
எல்லாருக்கும் நனவாக மாறிடாது. சில விஷயங்கள் ஆசைப்படும் போது அது நடக்காம சுமையாகவும் கஷ்டத்தையும் கொடுக்கும். சில கனவுகள் சுலபமா சுகமாக நடந்துடும். அப்படி நீ ஆசைப்பட்ட அத்தனை கனவுகளையும் உனக்கு சுகமாக நனவாக நிஜமாக மாற்றி கொடுக்க தான் நான் வந்திருக்கேன். பொக்கிஷம் போல உன் வாழ்க்கையை அழகாக்கி வெற்றிகளை கொடுக்க நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம். உன் மன உளைச்சலையும் வருத்தத்தையும் சரி செஞ்சு உனக்கான மகிழ்ச்சியை நான் கொடுக்குறேன். நீ ஜெயிக்கணும்னா முதல்ல உன் மேலே நீ முழு நம்பிக்கை வைக்கணும். எந்த விஷயமே நம்மால் முடியாதோ, நமக்கு சரியாக வராதோ தெரியாதோ நீ யோசிக்க வேண்டாம். எதுவாக இருந்தாலும் அப்புறம் பார்த்துக்கலான்ற மனநிலையை அந்த அடியோட மாற்றிக்கோ. எந்தெந்த விஷயத்தை எப்போ எப்படி செய்யணும்னு திட்டம் போட்டு அதை அதற்கு உரிய நேரத்தில் சரியாக செஞ்சுக்கிட்டு போய்கிட்டே இரு. பல நேரங்களில் உன் பக்கம் நியாயம் இருந்தாலும், உன்னுடைய கோபம் நியாயமாகவே இருந்தாலும் கூட அதனால் வர்ற பிரச்சனைகளை பற்றி யோசி. நம்ம கோபப்படுறதால ஏதாவது நல்லது நடக்குமான்னு யோசி. வாய்ப்பில்லை தானே. கோபம் ஒருபோதும் எந்த பலனையும் உனக்கு கொடுக்க போகிறதில்ல. அதனால நீ என்னதான் சரியான விஷயங்களை பேசினாலும் அதை கோபத்தோடு பேசாமல் பொறுமையாக பேச கற்றுக்கோ. உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு விஷயத்தையும் நான் சரியாக சிறப்பாக நடத்தி கொடுப்பேன். உன்னுடைய திறமையும் தன்னம்பிக்கையும் நேர்மையும் விடாமுயற்சியும் உன் வாழ்க்கையை நிச்சயமாக அழகாக்கும் என் செல்லமே. உன் சவால்களையும் சங்கடங்களையும் தீர்த்து உன் வாழ்க்கையில் சந்தோஷத்தை கொடுக்க இந்த அப்பன் முருகன் இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்படாத. உன்னை சுற்றி இருக்கிற உண்மையான உறவுகளை அடையாளம் கண்டுகள். நல்ல மனசு கொண்ட உனக்கு எல்லா விஷயங்களையும் நல்லபடியாக நடத்தி கொடுக்க வேண்டிய பொறுப்பு என்னுடையது. உன் நல்ல எண்ணங்களும் நல்ல செயல்களும் கண்டிப்பாக உன் வாழ்க்கையில் வெற்றியை கொண்டு வந்து சேர்க்கும். எது நடந்தாலும் நீ அழுகாமல் தைரியமாக இருந்தீனா உன்னை கல்லெஞ்சுக்காரன் தான் சொல்லுவாங்களே தவிர தைரியசாலின்னு சொல்ல மாட்டாங்க இந்த உலகம். ஏன்னா நீ எவ்வளவு நல்லது செஞ்சாலும் அதில் குறை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இந்த உறவுகள் இருக்காங்க. கண்ணீர் விட்டு அழுதினா உன்னை கோலன்னு சொல்லும், அழுகாமல் நின்னா கல்லெஞ்சுக்காரன்னு சொல்லும். இப்படி நீ என்ன செஞ்சாலும் அதை தப்பாகவே பார்க்குற இந்த உலகத்துக்கு மத்தியில் நீ யாருக்காகவும் எதையும் மாற்றிக்க வேண்டாம். ஒவ்வொரு நாளும் உனக்கு பிடிச்ச மாதிரி உன் வாழ்க்கையை நீ வாழ்ந்துட்டு போய்கிட்டே இரு. உன்கிட்ட இருக்கிற சரி தவறுகள் என்னங்கிறத நீயே யோசித்து மாற்றிக்கோ என் செல்லமே. உனக்கு என்ன வேணுமோ அதை என்கிட்ட கேளு. உனக்கு தேவையானதை கொடுக்க நான் இருக்கேன். நடப்பதை எல்லாம் உனக்கு நல்ல முறையில் நான் நடத்தி கொடுக்குறேன். நீ என் மேலே வச்சிருக்க நம்பிக்கைக்கு நிச்சயமாக நான் நல்ல பலனை கொடுப்பேன். உன் மன வருத்தத்தையும் வலிகளையும் வேதனைகளையும் போக்கி உன்னை உயர்த்தி உனக்கான நல்லதை செஞ்சு கொடுக்க இந்த அப்பன் முருகன் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத. நீ செய்யும் செயல்களில் எல்லாம் நான் உன் கூடவே இருந்து வெற்றியை கொடுப்பேன். உன்னுடைய விடாமுயற்சி உன்னை ஒருபோதும் கைவிடாது. நானே உனக்கு துணையாக இருந்து உன் வாழ்க்கைக்கான நல்லதை நடத்தி கொடுக்குறேன். அடுத்தவங்களை பழி வாங்கணும்னு நினச்சி அடுத்தவங்களுக்கு பதிலடி கொடுக்கணும்னு நினச்சி நீ தேவையில்லாமல் உட்காந்து யோசிச்சு நேரத்தை வீணாக்காதே. யார் யார் என்னென்ன செய்கிறாங்களோ அதுக்குரிய பலனை அவங்க அனுபவிச்சுட்டு போவாங்கன்னு கடந்து போ. நல்லது செஞ்சவங்களுக்கு நன்மை கிடைக்கிறது போல உனக்கு எதிராக கெட்டது செஞ்சவங்களுக்கு நான் தண்டனையை கொடுத்துக்கிறேன். நீ எப்போதும் உன்னை பற்றி மட்டும் யோசி. உன் வாழ்க்கையை எப்படி உயர்த்திக்கிறதுங்கிறதுல மட்டும் கவனம் செலுத்து. எல்லார் செய்த நல்லதும் கெட்டதும் இந்த அப்பன் முருகன் எனக்கு தெரியும். உன் வாழ்க்கைக்கான நல்லதை நடத்தி கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. ஒரு மனிதனுக்கு உடம்பு ஆரோக்கியமாக இருக்கிறது எவ்வளோ முக்கியமோ அதே அளவுக்கு மனசும் தைரியமாக தெம்பாக ஆரோக்கியமாக இலகுவாக இருக்கணுமே செல்லமே. நீ எந்த அளவுக்கு மன தைரியத்தோடும் உறுதியோடும் இருக்கியோ அந்த அளவுக்கு உனக்குள்ள நல்ல எண்ணங்களும் நல்ல வாழ்க்கையும் வந்து சேர்ந்துடும். ஒருபோதும் எதை நினச்சும் கண்ணீர் விடாதே. எதுக்காகவும் கவலைப்படாதே. என்னை முழுமையாக நம்பும் உனக்கு எல்லா விஷயங்களையும் நல்லபடியாக நான் நடத்தி கொடுக்குறேன். உன் கோரிக்கைகளையும் விருப்பங்களையும் நிறைவேற்றி உன் வாழ்க்கையை அழகாக்கி உனக்கான நல்லதை நடத்தி கொடுக்க வேண்டியது இந்த அப்பன் முருகன் என்னுடைய பொறுப்பு தான். இந்த உலகமும் வாழ்க்கையும் உனக்கு போர்க்களமாக இருந்தாலும் நீ அமைதி எனும் ஆயுதத்தை தேர்ந்தெடுத்து அந்த அமைதியை கொண்டே ஜெயிக்க தயாராகு. உன்னுடைய அறிவையும் புத்திசாலித்தனத்தையும் வளர்த்துக்கோ. அன்பை எல்லாருக்கும் அள்ளிக்கொடு. அதே நேரத்தில் உன் புத்தியை பலமாக திட்டிக்கொண்டு
புத்திசாலித்தனமாக விவேகமாக செயல்படு. இந்த அப்பன் வெற்றிவேல் முருகன் உன் வாழ்க்கை முழுவதும் கூடவே இருந்து உனக்கான வெற்றிகளை அள்ளித்தர்றேன். ஒவ்வொரு நாளையும் உனக்கான சந்தோஷ விடியலாக எடுத்துக்கோ. ஒவ்வொரு நாளும் உனக்கு நல்ல வாய்ப்பு கிடைக்கும். அதை வச்சு வாழ்க்கையை நல்லபடியாக வாழுவோன்ற அந்த தைரியமும் துணிவும் நம்பிக்கையும் உனக்குள்ளே இருக்கட்டும். ஒவ்வொரு நாளும் உன் வாழ்க்கையை அழகாக்கி உனக்கான வெற்றிகளை எல்லாம் நான் கொடுக்க போகிறேன். உன் கனவுகளை நனவாக்கி உன் லட்சியங்களை நிறைவேற்றி கொடுக்க நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத. உன்னை சுற்றி நல்ல நல்ல மனிதர்களை சேர்த்து வை. நீ வாழுகிற காலம் வரைக்கும் நீ எதுக்காகவும் வருத்தப்பட தேவையே இல்லை. உன் நல்ல மனசுக்கு ஏற்றாற் போல உனக்கான நல்லதையெல்லாம் நானே சிறப்பாக செஞ்சு கொடுப்பேன். உன் கனவுகளும் விருப்பங்களும் உன் வேண்டுதல்களும் எதுவாக இருந்தாலும் அதை தாண்டி அதிலிருந்து உன்னை மீட்டெடுக்க இந்த அப்பன் முருகன் உனக்கான நல்லதை செஞ்சு கொடுப்பேன் என் செல்லமே. கஷ்டங்களிலிருந்து உன்னை மீட்டெடுத்து கனவுகளை நனவாக்கி உன் வாழ்க்கையை வெற்றி வாழ்க்கையாக நான் மாற்றி காட்டுறேன். ஒவ்வொரு நாளும் எவ்வளவோ விஷயங்கள் உன் வாழ்க்கையில் நடக்க தான் செய்யுது. அதில் மறக்கவே முடியாத சந்தோஷ விஷயங்களும் இருக்குது, துக்கமான மோசமான பிரச்சனைக்குரிய விஷயங்களும் இருக்குது. என்ன நடந்தாலும் அதை பற்றி நீ யோசிச்சுக்கிட்டே இருக்காத. அத்தனையும் கடந்து போயிட்டே இரு. மனசாட்சிக்கு பயந்த உண்மையான நேர்மையான பிள்ளையாகிய வாழும் உன்னை இந்த அப்பன் முருகனுக்கு ரொம்ப பிடிச்சு போய் தான் நான் உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சியை கொடுக்கணும்னு உன்னை தேடி வந்திருக்கேன். அடுத்து என்ன செய்ய போகிறோம், எப்படி வாழப்போகிறோன்னு தெரியாமல் தவிச்சுக்கிட்டும் யோசிச்சுக்கிட்டும் இருக்க உனக்கு உன் என்ன ஓட்டத்துக்கு ஏற்றார் போல உன் வாழ்க்கையை நான் எளிதாக அமைச்சு கொடுக்குறேன். நீ எதுக்கும் பயப்பட வேண்டாம். அடுத்தவங்க கிட்ட இருக்கிற குறைய சுட்டி காட்டி அடுத்தவனை குறை சொல்லி நம்ம நல்லவனாக காட்டிக்கலாம், நம்ம நல்ல பேரை எடுத்துக்கலாம், நம்ம நல்லபடியாக வாழ்க்கையை வாழ்ந்துக்கலான்னு யார் நினச்சாலும் அதை நான் நடக்க விட மாட்டேன். உன் வாழ்க்கையை நான் உனக்கானதாக அழகானதாக ஆக்கி கொடுக்குறேன். எப்போதும் நீ தைரியமாக இரு, தயாராக இரு. நீ பேசுகிற வார்த்தையில் உண்மை இருக்கட்டும், நீ செய்கிற செயல்களில் நேர்மை இருக்கட்டும். அடுத்தவங்களை பார்க்குற பார்வையில் எப்போதும் ஒழுக்கமும் கண்ணியமும் இருக்கும்படி பார்த்துக்கோ. உனக்கு பிடிச்சது போக அடுத்தவங்களுக்கு கொடுக்கலாம், ஆனால் உனக்கு வேணாங்கிறதையும் உனக்கு பெருந்தன்மை இல்லாமல் சும்மா கடனுக்கு கொடுக்கணுமேனு நீ யாருக்கும் எதையும் செய்ய வேண்டாம். அடுத்தவங்களுக்கு கொடுக்கறதுனா நிஜமாவே மனசோட நல்ல மனசோட மன நிறைவோட நல்ல எண்ணத்தோட கொடுக்க பழகு. வேணாங்கிறதையும் கீழே தூக்கி போட்டதையும் சரியில்லாததையும் அடுத்தவங்களுக்கு கொடுக்குற எண்ணம் உனக்கு வேண்டாம். என்ன பிரச்சனை வந்தாலும் கஷ்டம் வந்தாலும் எல்லாமே சரியாயிடும், அனைத்தையும் கடந்து வாழ்ந்துட முடியுன்ற நம்பிக்கை எப்போதும் உனக்குள்ளே இருக்கட்டும். இந்த அப்பன் முருகன் உனக்கு துணையாக இருக்கும்போது உன்னை பற்றி தப்பாக பேசுகிறவங்கள நினச்சி நீ கவலைப்படாதே. உன் திறமையை சந்தேகிப்பவர்கள் யாராக இருந்தாலும் அவங்க நிச்சயம் நல்லவங்களாக இருக்க மாட்டாங்க. ஏன்னா நல்லவங்க யாரும் அடுத்தவங்களை குறை சொல்லவோ குற்றம் சொல்லவோ மாட்டாங்க என் செல்லமே. உன் வாழ்க்கையில் நீ எதுக்காகவும் பயப்படாமல் வெற்றியை தொட தயாராகு. நானும் உன் கூடவே இருந்து உனக்கான நல்லதையெல்லாம் சிறப்பாக நடத்தி கொடுக்குறேன். யாருக்காகவும் உன்னுடைய வாய்ப்புகளை நீ விட்டு கொடுக்காதே. ஒவ்வொரு நாளும் நான் உனக்கு கொடுக்குற வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ்ந்துவிடு. நல்ல மனிதர்களோட பழகு. நல்ல குணமுள்ள மனிதர்களோடு நீ நேரம் செலவிடும் போது அந்த நேர்மறை அதிர்வலைகள் உங்களுக்குள்ள ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் பரவி உங்களுக்கான நல்லது நடக்கக்கூடிய வாய்ப்பாக இருக்கும். உன்னை நல்லா புரிஞ்சவங்ககிட்ட நீ பேசலாம். உன்னை புரிஞ்சுக்காத மனிதர்கள்கிட்ட நீ என்ன பேசினாலும் நீ சாதாரணமாக பேசுகிற வார்த்தைகளுக்கு கூட அவங்க 1000 அர்த்தம் கண்டுபிடிப்பாங்க. அதனால் ஆகா ஓகோன்னு புகழ்ந்து பேசுகிறவங்களும் வேண்டாம், தாழ்த்தி தப்பாக பேசுகிறவங்களும் வேண்டாம். உன்னை அப்படியே முழுசாக நம்பி உன்னை முழுசாக புரிஞ்சுக்கிட்டவங்க மட்டும் நீ பேச்சு வச்சுக்கிட்டீன்னா அதுதான் உன் வாழ்க்கையில் நிம்மதியை கொடுக்கும். இந்த அப்பன் முருகனை சரணடைந்த உனக்கு எல்லா வகையிலும் எல்லா விஷயங்களிலும் நான் உனக்கான நல்லதை நடத்தி